ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றாலே யார் என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபையில் இருக்க வேண்டும். அப்போனா இப்போ பாருங்கள், சபையில் ஒருத்தன் பரிசுத்த ஆவியை தான் பெற்றவன் தான் இருக்கணும். ஆனால் சபைக்குள்ளே இருந்து பிசாசை துரத்திக்கிட்டே இருக்காங்க ஒருத்தனுக்கு. அது ஒரு தடவை மட்டும் துரத்த மாட்டாங்க, அதே ஆளுக்கு திரும்ப திரும்ப பிசாசை துரத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போனா இது எப்படி சபையாக இருக்க முடியும்? இப்படி இந்த சபையில் இருந்து ஒருத்தன் எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும்? பிசாசை துரத்துறேன் என்று துரத்தி கொண்டு ஏமாற்றி பண்ணி கொண்டிருக்கிறார். இவரே ஒரு பாலியல் குற்றத்துக்குள்ளாக இருந்து கொண்டு இப்போ இந்த பிசாசை துரத்துறது அவன் ஏமாற்றிட்டு இருக்கான். இந்த இடத்துல மட்டும் சர்ச்சை விட்டு வெளியே வந்துடணும். திரும்ப ஒரு நல்ல ஒரு விஷயத்த சார்லஸ் ஆர்வா பேசும்போது மட்டும் அவன் சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துடணும். அதே போல் ஜான் ஜெபராஜ் ஒரு ஏதாவது ஒரு நல்லதை வேதத்துக்கு ரீதியாக ஒரு பேசுகிறத மட்டும் உள்ளே வந்து கேட்டுக்கிடணும். மற்ற நேரத்துலலாம் அவன் சர்ச்சை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்கிறாரு. அதை தான் ஐயா சொல்கிறாரு. நீங்கள் அதை கேளுங்க. நீங்கள் எந்த சபையில இருந்தாலும் உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அதாவது வேதத்துக்கு புறம்பான சடங்காச்சாரங்கள், போதகங்கள், அந்த சபை கொள்கைகள் வேதத்துக்கு விரோதமா இருக்குதுன்னு வச்சுக்காங்க, அதுல நீங்க ஈடுபடாமல் அந்த உங்க பாஸ்டரோ அல்லது ஊழியரிடத்துல இது வேதத்துக்கு புறம்பானது, இதுல நாங்க உங்களோட ஐக்கியப்பட மாட்டோம், பங்கு பெற மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்க சொன்னா இருங்க. ஏன்னா நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். சடங்காச்சாரங்களுக்கு மட்டும் நீங்கள் அதை மட்டும் விலகி இருந்து அவர் இருக்க விரும்பினால் நீங்கள் இருக்கலாம். அப்படின்னா இப்போ ரோமன் கத்தோலிக்கத்தில் அவர்கள் சிலை வழிபாடு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மாதா வழிபாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா ஐயா கூற்றின்படி இப்போ ஒரு போதகர் மாதாவை குறித்து போதனை கொடுத்துட்டு இருக்கும்போது அதை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். இல்லை ஒருவேளை நீ உள்ளே உட்காந்துருந்தனா அப்போ உன் காதை மியூட் பண்ணிடணும். ஐயாவோட போதனை தான் அப்படி இருக்குது. பாருங்க, ஐயாவின் முரண்பாடு எவ்வளவாக இருக்கிறது என்பதை விசுவாசிகளை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். வேதத்துக்கு புறம்பான சடங்காச்சாரங்கள், போதகங்கள், அந்த சபை கொள்கைகள் வேதத்துக்கு விரோதமா இருக்குதுன்னு வச்சுக்காங்க, அதுல நீங்க ஈடுபடாமல் அந்த உங்க பாஸ்டரோ அல்லது ஊழியரிடத்துல இது வேதத்துக்கு புறம்பானது, இதுல நாங்க உங்களோட ஐக்கியப்பட மாட்டோம், பங்கு பெற மாட்டோம் என்று சொல்லி, இல்லை ஒருவேளை பிசாசை ஏமாற்றி துரத்தி கொண்டு இருக்கிறதுல, இல்லை ஒருவேளை கூத்தாட்டம் போட்டு சர்ச்சை கொண்டு இருக்கிறதுல மட்டும் நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோம். நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுல மட்டும் நாங்கள் பங்கு கொள்வோம், நீங்கள் கரெக்டாக பண்ணாதால் நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோம். அப்படின்னா அவர் கரெக்டாக பண்ணுகிற நேரத்தில் அவர் சர்ச்சுக்குள் இருப்பார், கரெக்டாக பண்ணாத நேரத்தில் சர்ச்சுக்கு வெளியே போயிடும். இல்லை ஒருவேளை சர்ச்சுக்குள் இருந்தாலும் காதையும் கண்ணையும் பொத்தி கொண்டு உட்கார்ந்துருக்க வேண்டும் என்று ஐயா கூறுகிறார். ஐயாவுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வேதம் தெரியாது ரொம்ப எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணிவிட்டது. ஏனென்றால் பாவத்தை குறித்து எச்சரிக்கிறார், அதை குறித்து எச்சரிக்கிறார், எல்லாற்றையும் குறித்து எச்சரிக்கிறார், கள்ளத்தீர்க்க தரிசிகளை குறித்து எச்சரிக்கிறார். இவ்வளவு எச்சரித்த இவருக்கு ஒரு சபையினுடைய அந்த அஸ்திபாரம் தெரியாமல் இருக்கிறது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை அளிக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு தவறான போதனை அவர் வீடியோவில்